உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஆண் ஆத்மா இது பெண் ஆத்மான்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்ப ஆத்மாவுக்கு ஜெண்டரே கிடையாது. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் போன ஜென்மத்துல நான் பொண்ணு கிடையாது, நான் ஒரு பையனா இருந்திருக்கேன். இங்க பசங்களா இருக்கிறவங்க அத்தனை பேரும் பசங்களாவே இருந்தது கிடையாது, அவங்க போன பிறவியில பொண்ணா இருந்திருக்காங்க. அப்ப எப்படி இங்க வந்து நான் பெண்ணுரிமை பத்தியோ இல்ல ஆணும் பெண்ணும் சமம் அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்கே ஒழிய அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை. திடீர்னு இந்த செகண்ட் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆணும் வராது பெண்ணும் வராது ஒண்ணுமே வராது, ஆத்மா தான் ஒரு ஒளி. அந்த ஒளி உடலுக்கு நீங்க என்ன தன்மை நீங்க கொடுப்பீங்க? அது இறைவன் கிட்ட இருந்து வந்த ஒரு தன்மை, அது ஒரு ஒளி. அந்த ஒளி இறைவன் கிட்ட இருந்து வந்த மாதிரி இறைவன் கிட்டே போய் சேரும், அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த ஐடென்டிட்டியுமே கொடுக்க முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப உயிர் பிரிஞ்சாதானே கொடுக்க முடியாது, இப்ப கொடுத்துதான் ஆகணும்? அப்படி கிடையாது. நான் எல்லாமே மாயைன்னு சொல்றேன். இங்க மட்டும் எதுக்காக ஐடென்டிட்டி வைக்கிறீங்க?